பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் அப்பகுதி வாக்காளர்களிடம் ஜூம் மீட்டிங் வழியாக பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது யாரோ சிலர் அந்த மீட்டிங்கில் ஆபாச படங்களை காட்டியதால் அந்த ஆன்லைன் மீட்டிங் தடைபட்டது. இதுகுறித்து தமிழிசை சவுந்தரராஜன் வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்னால் நான் அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கும் தோழர்களோடு தோழிகளோடு ஒரு வாக்காளரிடம் ஒரு வேட்பாளர் பேச வேண்டும் என்பதற்காக உங்களிடம் பேசுவதற்கு, ஒன்று எனக்கு ஆதரவு தாருங்கள், தாமரை சின்னத்தில் ஆதரவு தாருங்கள் என்று கேட்பதற்கும், தென்சென்னை முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறேன், எல்லாரையும் நேரடியாக சந்திக்கிறேன். ஆனா இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்களும் நேரடியாக என்னால் சந்திக்க இயலவில்லை. ஆக ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளரை சந்தித்து ஆதரவு கேட்க வேண்டும் என்பது எனது ஆசை. அதனால் அபார்ட்மெண்ட்ஸில் குடியிருப்பவர்களிடம் இணைந்து ஜூம் மீட்டிங் நடத்தி அவர்களிடம் எனக்கு தாமரைக்கு ஆதரவு கேட்டு, அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததென்றால் அதை என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் ஜூம் மீட்டிங் போட்டேன். நான் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது கூட சொல்கிறேன், நான் பிரச்சாரத்திற்கு மட்டும் வரவில்லை, பிரச்சனைகளை குறித்துக் கொண்டு பின்னால் வெற்றி பெற்ற பின்பு அதை சரி செய்வதற்காகவும் நான் வருகிறேன் என்று தாழ்மையுடன் தான் மக்களை கேட்டுக்கொண்டேன். அதே ஒரு விதத்தில் தான் இந்த ஜூம் மீட்டிங்கும் ஏற்பாடாகி இருந்தது. அன்பான அடுக்குமாடி குடியிருப்பு தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஜூம் மீட்டிங் என்றவுடன் பல பேர், நூற்றுக்கணக்கான பேர் அதில் இணைந்து என்னோடு உரையாடுவதற்கு தயாரானார்கள். நானும் மிக மகிழ்ச்சியோடு உரையாடலை ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்து சில மணித்துளிகளில், சில நொடிகளில் பெண்கள் பார்க்கவே முடியாத ஆபாசமான படங்களை இடையில் விட்டு நமக்கும் வேட்பாளருக்கும் வாக்காளருக்கும், அதாவது எனக்கும் உங்களுக்கும் இருந்த இணைப்பை துண்டித்து, இவர்கள் எந்த விதத்திலும் இணைந்து விடக்கூடாது, இவர்கள் எந்த விதத்திலும் ஆதரவு கொடுத்து விடக்கூடாது, இங்கே நடக்கும் தப்புகள் எல்லாம் இந்த வேட்பாளருக்கு தெரிந்துவிடக்கூடாது. அங்கே அடுக்குமாடி குடியிருப்பை சார்ந்தவர்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்க முடியும், சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சாக்கடை பிரச்சனையாக இருக்கட்டும், பட்டா பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கீகாரம் கொடுக்கும் பிரச்சனையாக இருக்கட்டும், தெருவிளக்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும், குப்பைகளை அகற்றும் பிரச்சனையாக இருக்கட்டும், எத்தனையோ பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். அதை அவர்கள் சொல்வதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும், தாமரைக்கு நான் அவர்களிடம் ஓட்டை கேட்டுவிடக் கூடாது என்ற கீழ்த்தரமான எண்ணத்தோடு ஒரு பெண்கள், அதுவும் எல்லோரும் இணைந்து இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பார்க்க முடியாத அசிங்கமான படங்களை பரவவிட்டு இந்த எதிர்கட்சியினர், நான் குறிப்பாக இங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். இப்படிப்பட்ட மோசமான கேவலமான அரசியலை செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவுதான் நீங்கள் அவ்வளவு கேவலமான அரசியலை செய்தாலும் மக்களுக்கான எங்களது தொடர்பை துண்டிக்க முடியாது. நேரடி அரசியலை செய்யுங்கள்.